ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜெய்பாரத் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்லம் தோசை. அதுக்கு தேவையான பொருள் முட்டை, ஆப்ப மாவு, வெல்லம், நெய். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, வெல்லத்தை இடித்து எடுத்துக்கிட்டு பாகு காச போகிறோம். ஓரளவுக்கு நம்ம இடித்து எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேணாம். அடுப்பில் வச்சாச்சு நம்ம. ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்டான இதில் வந்துடுச்சு, பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஆப்ப மாவில் இந்த பாகு எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆப்ப மாவில் இப்போ நம்ம அந்த பாகு ஊற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சோடா மாவு, கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டிருக்கோம். இப்போ சால்ட்டு போடலாம். லைட்டாக அது வாட்டர் ஊற்றிக்குங்க, கரையிறதுக்கு அந்த சோடா மாவு உப்பும். ஓகே, இதுக்கான மாவு ரெடி. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட், சோடா மாவு அண்ட் இந்த வெள்ளைப்பாகு மூணும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தோசை தவா வச்சிடலாம். ஹீட் ஆகட்டும். ஓகே, தோசை தவா நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தோசை ஊற்றுறோமோ அது மாதிரி ஊற்றிக்குங்க. ஓகே, தோசை நல்லா வந்துடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம அடுத்த தோசை ஊற்ற போகிறோம். அந்த தோசை ஊற்றிட்டு மேலே எக் உடச்சி ஊற்றணும். எக் உடச்சி ஊற்றிட்டு இந்த தோசையை மேலே மூடிட்டா நம்ம தோசை ரெடி, வெல்லம் தோசை ரெடி. அதுவும் நல்லா வந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம இங்கே எக்கை உடச்சி ஊற்றணும். எக்கை உடச்சி ஊற்றிட்டு ஈவனாக அதை இது பண்ணுறேங்க. ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த தோசை எடுத்து இது மேலே போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த தோசை எடுத்து இது மேலே வச்சாச்சு. சென்டரில் இருக்க எக்கு நல்லா வேகட்டும். ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ் இது. ரொம்ப ஈஸி தான், அது கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் ஆயில் அப்ளை பண்ணால் அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பசு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அது நல்லாயிருக்கும். சைடில் பாருங்கள், நல்லா அது ரோஸ்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு, வெல்லம் தோசை. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.